பேரன்பிற்குரிய பெரியோர்களே, சபையோர்களே, சபை நிறைந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, வருங்கால வாலிபர்களே, வாலிப இளம் சிங்கங்களே. அப்படியா? வாலிப இளம் சிங்கங்களை தோகை மயில் விரித்தாடும் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில், தோகை மயில் விரித்தாடும் தூத்துக்குடி மாவட்டத்தில் புது மலர் பூச்சொரியும் புதுக்கோட்டை தாலுகா, தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை தாலுகாவில் அனைத்தும் சமமாக விளங்கக்கூடிய இந்த சமத்துவபுரம், எம்மதமும் சம்மதமும் என்று சொல்லக்கூடிய ஐயா வாசலுக்கு யாரால ஏற்ற தாழ்வு எதுவுமே கிடையாது. ஏழையும் வரலாம், பணக்காரர் வரலாம், ஜாதி மதம் இன்றி சமத்துவம் ஒன்றாக இணைய பெறுஞ்சதுனாலதான் ஐயா வாசலுக்கு சமத்துவபுரம். இந்த சமத்துவபுரம் சக்கரவர்த்தி ஆறுமுக மங்கலம் ஹைகோர்ட் மகாராஜா அங்கிருந்து வந்த தெய்வம் இங்க சமத்துவபுரத்துல உயர்திரு அன்பிற்கும் அன்பிற்கும் வாசத்திற்குரிய அதான் அன்பினால் உண்டாகும் இன்ப நிலை அது அழியாமல் காத்திடும் பாச வலை என்பார். நம்ம ஆறுமுக மங்கலத்துல ஹைகோர்ட் மகாராஜாவுடைய திருவாலயத்துல வில்லிசை பாடுகிற போது நம்மளிடத்துல விஸ்டிங்காரடு வாங்கி, அது மட்டுமல்ல பெறத்தை திறந்த என்னையாச்சு ஆறுமுக மங்கலத்துல நமக்கு விஸ்டிங்காரட வாங்கிட்டு வந்து அன்போடும் பண்போடும் ஆசாதிர பாசத்தோட கரடைக்க துறை என்று பட்டம் பெற்ற பிள்ளைமார்கள் வம்சம். கப்பலோட்டிய தமிழன் ஓட்டப்பிடாரம் கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. சிதம்பரனார் மாவட்டத்திலே அவதரித்த மன்னர்கள் கரடைக்க துறை என்ற பட்டம் பெற்ற பிள்ளைமார்கள் வம்சத்திலே வந்துதித்த ஐயா பானா சின்னத்துறை பிள்ளை பூசாரி அன்னார் அவர்கள் நமக்கு தொலைபேசி மூலமாகவே தொடர்பு கொண்டு வரையிலையா ஆணி மாசம் ஆவணி மாசம் ஆவணி மாசம் தலச்செவ்வாய் என்று ஐயாவுக்கு கொடை விழா, கல்யாண விழா, இசை விழா, பெருவிழா, வான வேடிக்கை, மேளதாளத்தோடு மகட வாத்தியத்தோடு வில்லிசை முழக்கத்தோட ஐயாவுக்கு கொடை விழா பெருவிழாவாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சமத்துவபுரத்துல நடந்து கொண்டிருக்கும் இந்த திருவாலயத்துல, அதாவது இந்த மதிய கொடை விழாவில் எங்கள் ஐயா பயிரேறும் பெருமாள் சாஸ்தாவுடைய வரலாற சுருக்கமா ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள, சாஸ்தா பிறந்தாத்தான் சகல தெய்வங்களும் பிறக்கும் என்பது ஐதீகம். யாமனு சொன்னா அனைத்து தெய்வங்களும் சரி, அனைத்து நாமல் வாழக்கூடிய மக்களும் சரி, பட்சி பறவை உயிரினங்களும் சரி, ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவதாரம் செய்தவர்கள். ஆனா ஸ்ரீதர்ம சாஸ்தாதான் அப்பனுக்கும் பிறந்த பிள்ளை. அதான் சொல்லியிருக்காங்க, அறியும் சிவன் ஒண்ணு, அறியும் சிவன் ஒண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அரிசின்னு நம்ம நோக்கியும் அண்ணும் அமுது உண்ணுதம்னு சொன்னாலே அவங்க 2 பேரும் சேர்ந்தாத்தான் நமக்கு அமுது. அரிசின்னு பேர் வச்சா அரியும் சிவனுடைய பேர் தான் அரிசி. அப்பேற்பட்ட சாஸ்தாவுடைய வரலாற பாடணும்னு சொன்னா விருத்தமாகவும் விவரமாகவும் திருத்தமாகவும் தெளிவாகவும் விடிய விடிய பாடலாம், விடிஞ்சும் பாடலாம். நம்ம 1/2 மணி நேரத்துல சாஸ்தாவுடைய வரலாறை முடித்துட்டு ஐயா சாமியோட வரலாறை பாட போகிறோம். ஆகையினால் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய எலத்தூர் சாமித்துறை வில்லிசையில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் சொல் குற்றம், பொருள் குற்றம், இசை குற்றம், சரீர குற்றம், சாரீர குற்றம், சரீர குற்றங்களும் என்ன இப்படி கண்ணங்கரேர்னு இருக்கான, எள்ளுக்கு விலையா நெல்லுக்கு விலையா ஐயா? எள்ளு கிடைக்காது, ஆனா விலை.
ஆகையினால பார்த்தார் இந்த ஐயாவுடைய ஆலயத்தில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் சொல் குற்றம், பொருள் குற்றம், இசை குற்றம், சரீர குற்றம், சாரீர குற்றங்கள் குற்றங்கள் இருந்தாலும் உங்க வீட்டு குழந்தைகள் ஒரு தவறு செய்தா எப்படி அன்பால அப்படின்னு அன்பால ஆதரிப்பீர்களோ அதே போல எங்களை ஆதரிக்க வேணும் என்று சிறந்தாழ்த்தி கரங்கோப்பி பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஐயா சாஸ்தாவுடைய கதை வரலாறுக்கு வருகிறோம். ஐயா சோதிபதி வாழ்மழுகும் கங்கையோடு பாம்பனேந்தோ அம்மா சோதிபதி வாழ்மழுகும் கங்கையோடு பாம்பணைந்து பார்வதியே மனம் புரிந்த அம்மா ஆதி சிவன் மோகமது கலிதமாக அமையா ஆதி சிவன் மோகமது கலிதமாக அச்சுதரின் பெருமாள் இருகரத்தினால் யாந்த அம்மா சோதி மணிவிளக்கின் ஒளிவு போல் அமையா சோதி மணிவிளக்கின் ஒளிவு போல் அமையா ஐந்தும் ஐந்தர்கள் தோளினில் பொன் பூணிலில் அங்க தோன்றி அம்மா வேதினில் ஐயன் ஐயனராக வந்து அமையா பிறந்த விவரம் அதை இனிமேல் விரித்து சொல்வோமே. என்னையாதி வெள்ளிகையிலாச ஆதி வெள்ளிகையிலாச யாரெல்லாம் ஆதி வெள்ளி ஆதி வெள்ளி யாரெல்லாம் பார்வதியோ ஆனந்த மகுலு வேறந்தாரே பிரம்மலோகம் தன்னாதிலே பிரம்மாவோடு சரஸ்வதியோ பெரியமோடன் கொலு வேறந்தாரே வைகுண்ட லோகத்திலே பட்சே மாலை லட்சுமியோ பௌஷுடனே கொலு வேறந்தாரே மூவர்களா முனிவர்களா முக்கோடி தேவர்களா முக்கோடி தேவர்களா மூவர்களா முப்பத்து முக்கோடி முப்பத்து ஐயா மூவர்களா முனிவர்களா முக்கோடி தேவர்களா புலவருக்கோ நாளையிலே ஆண்டவனார் சிவபெருமான் 14 புவனங்கள்லாம் தான் படைத்து மரம் செடி கொடியாக பூண்டு தலை தவறும் ஆடு மாடு கன்றுகாலே அனைத்து நல்ல உயிர்களையோ ஆண்டவனின் அம்சத்திலே ஆண்களையும் தான் படைத்து பார்வதியால் அம்சத்திலே பெண்களையும் தான் படைத்து எறும்பு முதல் யானை வரை என்ன உண்ணா மணிக்கள் எல்லாம் ஈஸ்வரனும் படைத்தல்லவோ பார்வதியாள் படி கொடுக்க பார்வதியாள் படி கொடுக்க பகவானும் படி அளந்தாரே பகவானும் படி அளந்தார் ஆண்டவனாகிய சிவபெருமான் 14 புவனங்கள் எல்லாம் அடைத்து மரம் செடி கொடி புல் பூண்டு தலை தாவரங்கள் ஆடு மாடு கன்று காலிகள் நீரு நெருப்பு நிலங்கள் யாவையுமே படைத்து ஆண்டவனாகிய சிவபெருமான்
ஓர் உயிர் முதல் சிற்றெரும்பு சிறிய உயிர் சிற்றெரும்பு பெரிய உயிர் மதையான எறும்பு முதல் யானை வரை எண்ணாவுனா மனுக்களையும் படைத்த மனுக்களுக்கு படியளக்க வேணும் என்றோ பார்வதாதேவி படி கொடுக்க பகவான் படியளந்து வருகிறார். அப்படி 14 புவனங்களை படியளக்க நேரம் பற்றவில்லை, பொழுது காணவில்லை என்று 3 திரிலோகங்களாக பிறவி செய்து அதளை சுதளை ஆதி பாதாளம் என்றோ, அதளை என்றால் ஆகாயம், சுதளை என்றால் நாமல் வாழக்கூடிய மத்திய உலகம், ஆதி பாதாளம் என்று சொன்னால் நமக்குங்களே வாழக்கூடிய அசுர அரக்கர்குல பூமி. அந்த அசுரர் அரக்கர்குல பூமியில ரிஷிமுகா வர்ணன் இரத்த கன்னிக்கு மெய்தவத்தினால தவம் இருக்க வண்டுமுகா ரிஷி தவத்தை கலைப்பதற்காக அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது ரிஷிமுகா தவத்தில் வந்து கிடைக்க அதுக்கு வல்லமை சாகிதத்தினால் பிறந்ததினால் வல்லவன் என்றும், அரக்கர் குலத்திலே பிறந்ததினால் அரக்கன் என்றும், வல்லரக்கன் என்று பெயர் கொடுத்து வளர்த்து வாலிபமாக்கி மகனுக்கு திருமணம் முடித்து பட்டம் கட்டி 12 வருடம் நாடா ஆழ்வதற்கும் போது நாடாள முடியாமல் மெய் தவத்தினால் தூண்டுவா முனியனோ அக்கினி சுவாலை வரைத்து வாங்கி ஆண்டவனை எதுக்க அரக்கனுக்கு கொடுத்திருக்க பயத்திற்கு பயந்தோ ஆண்டவன் ஆதி கைலாசத்தை விட்டு அனைவரையும் அழைத்துக் கொண்டு ஓடி சிவதளி புஷ்பத்துக்குள் சிவலிங்கமாக முளைத்திருக்க சிவனாரை காணும் என்று சிவசக்தி ஏக உலகமெல்லாம் தேடி பார்த்து அண்ணனை அழைக்க அண்ணனின் பெருமாளாகிய மாயக்கண்ணன் ஆடு மாடை அத்தான் பகவானிடத்திலே ஒப்படைத்து ஆடு மாடுகளை ஒப்படைத்து யார் யாரெல்லாம் எதனால கெட்டு ஒளிந்தார் என்று பார்க்கிற போது இந்திரங்கட்டதும் பெண்ணாலை சந்திரங்கட்டதும் பெண்ணாலை தொட்டு கட்டான் துரோகிதன் துடாவல் கட்டார் ராவணன் நாமளும் பெண் சொருவம் எடுக்க வேண்டும் என்று என் பெருமாள் பெண் சொருவம் எடுத்து அரக்கனை சம்காரம் உடைத்து ஆயர்வாடியிலே வந்து அத்தான் பகவானை அரக்கனை சம்காரம் பண்ணினேன் ஆதி கைலாசம் பூங்கலண்ணா என்று சொல்லி அரக்கனை சம்காரம் உடைத்தேன் ஆதி கைலாசம் பூங்கல் என்று சொல்லவும் ஆண்டவனாகிய சிவபெருமான அரக்கனை கொன்ற கோலம் ஆண்டவன் நான் பார்க்க வேண்டும் என்று சொல்ல மறுபடியும் பெண் சொருவெடுக்க ஆண்டவனாகிய சிவபெருமான் மோகன் தாங்காமல் வாரி அணையை கட்டி தழுகும் போது மோகம் அது தாங்கிடாமல் ஆண்டவன் தான் பகவானுக்கு மாதமாது ஒழுகுதையா பார்த்துட்டாரு எம்பெருமாள் பூமியில விழுந்துதானா போராகம் தாங்காது கையதில எந்துவாரா கையதில எந்தும் போது 5 நல்ல மைந்தர்களும் பூனியிலே இறங்க தோன்று அரைக்கும் சிவனுக்குமா அரிகரம் ஐயனுக்கு மையராக ஐயன் பேர் அந்தாரு போடுங்கம்மா ஒரு குலவை பொன்னான மணிக்குலவை எடுங்களம்மா ஒரு குலவை ஐயனுக்கு மையனாக பயிரேறும் பெருமாள் சாஸ்தா வந்துமிருகும்பு மகன்ற மார்பும் சிறு கண்ணோ பானை போல் பெருவயரும் பாங்கான பொன்புணுல் அழகும் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயக நாங்கள் உமது பதம் பணிந்தோம் நாவில் வந்து தீப்பாய் ஓம் கணபதியே ஐயனே அந்தி மகிழ்ந்தொன்னை ஆடிய ஈசனே அந்தி மகிழ்ந்தொன்னை ஆடிய ஈசனே அருள் தரும் புத்திரனே மகிழ்ந்தொன்னை ஆடிய ஈசனை அருள் தரும் புத்திரனே
சந்தி விநாயக தொந்தி கணபதி சந்தி விநாயக தொந்தி கணபதி கண்பதாங்க பரமே யாரதாரும் போதிரனே சிதம்பரம் ஆனந்த தாண்டவம் கவிகளோ நாங்கள் பாட வாக்கு தர வேண்டும் முகுந்தன் மாறையோனே வாக்கு தர வேண்டும் முகுந்தன் மாறையோனே மால அம்பிகை ஆனந்த கவிகளோ நாங்கள் பாடே முகுந்தன் மாறுகோன வரணமோ பொன்முத்து மாலையோ ஆதரவாய் பணிந்தே வரணமோ பொன்முத்து மாலையோ ஆதரவாய் பணிந்தே மணிமாலை என்றென்றோ மருள்வதக்கமோ மணிமாலை என்றென்றோ மருள்வதக்கமோ மாணிக்க பூனுலகோய் ஆதரவாய் பணிந்தே என்றென்றே மருள் பதக்கமோ மாணிக்க பொருளழகோயே சுவாமி ஆடம்பரத்துடன் திருக்கொடி நாட்டிய ஆடம்பரத்துடன் திருக்கொடி நாட்டிய ஆணி உத்திர ஆணி உத்திரம் தண்ணில் பிறந்தவன் ஆணி உத்திரம் தண்ணில் பிறந்தவன் ஆனந்த கூத்தரன் ஐயா ஆணி உத்திரத்தில் உத்திராதனில் பிறந்தவன் ஆணி உத்திராதனில் பிறந்தவா ஆனந்த சுந்தரன் தாயே சுவாமி ஆதியில வேதனாதாயே ஆதியில வேதனாதாயே அம்பலத்தில் ஆடுமைந்தா மாலையதே உண்ணாமல் நின்ற மாலை அடிமுடியோந்தெடுக்காலோ அடிமுடியோ
வந்தழித்தாலோ அம்பரவாணர் திருபாதத்தே அடிமொழியோ ஜெயா அம்பலவாண அம்பலத்தேலாடும் மண்டி புஷ பொடந்தேவோ ஆயாண்டிய சுடல மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை மகாராஜா சுடல ஐயோ பிறந்தது செஞ்சுடலை மாயாண்டி முண்டமாக உருண்டது சத்ராவதி முண்ட சுவாமி மாயாண்டி புகழை பாட மகதேவர் அருள் புரிவாயோட கதைகள் பாட கதைகள் பாட அருள் புரிவா சுடலையோட ஏ சொக்கை ஈசா ஏ ஐயாவே மாயாண்டி புகழை நாங்கள் பாட உத்தரவு கொடுக்க வேண்டுதடோ மாடிடாமல் நட்புறலோ மங்கிடாமல் நெஞ்சுதடோ மாடிடாமல் நினைவதுவோ மங்கிடாமல் சமத்துவபுரத்து மாயாண்டே நெஞ்சிலையோ நாவிலையோ நாவிலையோ சுடலை நின்று விளை ஆட வேண்டும் ஜெயா நின்று விளை ஆண்டு மாயாண்டு வையகத்தில் பேயாண்டு யாகவே வந்து பிறந்தாண்டு ஆண்டு மாயாண்டி சுடல ஈசன் வருவார் நமக்கு ஒரு நாளும் பயமில்லை அந்த ஆதி வெள்ளி கையிலாசே வெள்ளி கையிலாசே யாரெல்லாம் குலுவிருந்தாரே அது ஆதி வெள்ளி யாரெல்லாம் ஆண்டவனும் பார்வதியோ ஆனந்த மைகுலு வேறந்தார் ஒளி வேறேந்தாரே லோகம் தன்னதிலே அம்மாவோடு சரஸ்வதியோ அம்மோடன் கொலு வேறந்தார் ஒளி வேறேந்தாரே வைகோண்ட லோகத்திலே பட்சமாலை லட்சுமியோ பவுஷுடனே கொலு வேறந்தார் ஒளி வேறேந்தாரே பவுஷுடனே கொலு வேறந்தார் குறைஞ்சு வச்சா சவுண்ட் இல்ல சவுண்ட் இல்ல இன்னும் மூவர்களாம் முனிவர்களாம் முக்கோடி தேவர்கள் அட்டமுனி சட்டமோனி கொம்பமுனி கோரக்க கருடகாந்த சித்தரோடு அகஸ்தியராம் புலந்தேராம் அழகு கும்ப மாமுனி கல்முனியானாரத கல்முனியானாரத 4 லட்சம் பேய்படையா கல்முனியா ஐயா 4 லட்சம்
ஆதி வெள்ளி கைலாச அகசிராம் புலந்திர அழகு கும்ப மாமுனி இத்தாதி பேர்களோடு சீராக கணக்கெழுத சித்திரபுத்திர நைனாரோ ஊஷாமல் உடைவிடி ஊஷாமல் உடைவிடிக்கே தெய்வ கொண்டோதரர் குலுவிருக்காரே ஊஷாமல் ஊஷாம தெய்வ கொண்டோதரர் இந்த விதமாகவே தானாகிய தோன்றி முடிகுலங்கால் ஆதி பொண்ணு வெள்ளி என்னும் கைலேங்கிரி பருகதத்தில் 30 கோடி தேவுக்கள் 48,000 கோடி ரிஷிமார்கள் கெம்புருடர் கெனபுருடர் கிரடகாந்த சித்தரோடு அகஸ்திரர் புலந்திரர் அழகுதிரு கலைக்கோட்டு மாமுனிவர்கள் யாவர்கள் படைகள் சூழ தெய்வலோக கைலேங்கிரி பருகதத்தில் அங்க யாரையா கொலுவரை கண்டார் கரை கண்டர் என்றும் காலகண்ட மூர்த்தி என்றும் திருநீலகண்டன் என்றும் சொல்லப்பட்ட சங்கரன் சதாசிவன் சப்பாவருணன் காலகாலன் கால சந்திர சூடகன் திண்ணையன் திரிலோக நாயகன் தேவதேவன் தில்லையம்பல வாசகன் தில்லைவாழ் நடராஜன் ஆணைத்தோல் ஆசனம் புலித்தோல் உடையும் கையில் கபாலம் திரிசூலா கழுத்தில் பாம்பனை ருத்ராட்ச மாலையோடு நெற்றியில் பஞ்சாச்சரமணிந்து உச்சியில் 1008 சடாமுடி பாரத்தோடு வலதுபுறம் கங்கை அணிந்து இடதுபுறம் சந்திரனை அணிந்து பிரகாசகமாக ஒளி வீசக்கூடிய என் தயாபதி ராஜகுமாரி பார்வதா தேவியோடு அந்த தேவலோக கைலேங்கிரி வருகதத்தில் இனி யார் யாரெல்லாம் என்ன விதமாக எப்படி குலவிருக்கிறார் தெரியுமா? எப்படி எப்படி ஆகாயத்தில் சூரியரோ ஆகாயத்தில் சூரியரோ அழகு குளிர் சந்திரரோ ஆகாயவாணியோடே ஆகாயவாணியோடே கங்காதேவி குளிர்ந்தாரே ஆகாயவாணியோடே புவனமல்ல உணமல்ல உலகமல்ல 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 புவனமல்ல 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 உலகமல் அமோ புவனமல் எந்த விதமாகவே ஆண்டவனாகிய சிவபெருமான் 14 புவனங்கள் அண்ட சராச்சரங்கள் மரம் செடி கொடி புல் பூண்டு தலை தாவரங்கள் ஆடு மாடு கன்று காளிகள் நீரு நெருப்பு நிலங்கள் யாவையும் படைத்து ஓர் அறிவு முதல் 5 அறிவு சிவ சிந்துக்களை படைத்து 6வது அறிவான பகுத்தறிவை படைக்க வேண்டும் என்று ஆண்டவன் பகவானுடைய அம்சத்திலே ஆண்களையும் அம்மை உமா சங்கரி சர்வலோக நாயகி என் தேவதேவி சிவகாமி பார்வதாதேவி அம்சத்தில் தாய்மார்கள் பெண்களையும் படைத்து எறும்பு முதல் யானை வரை எண்ணா உண்ணா 84,000 லட்சாதி லட்சம் கோடி சிவ சிந்துக்களை படைத்தார் சிவன் பெருமான். ஆண்டவனாகிய சிவபெருமான் அப்படி படைத்த மனுக்களுக்கு படியளக்க வேண்டும். எடுத்து விட்ட மனுக்களுக்கு இந்த குறைபாடும் இல்லாமல் இறையளக்க வேண்டும் என்று பார்வதா தேவி படி எடுத்து கொடுக்க ஆண்டவனாகிய கடவுள் ஆதிபரம் சோதி பொருளான ஈசன் பகவான் அந்த படைத்து விட்ட மனுக்களுக்கெல்லாம் என்ன விதமாகவே படி அளந்து வருகிறார் தெரியுமா?
நாளி நல்லதினை எடுத்து நாளி நல்லதினை எடுத்து நாளி நல்லதினை எடுத்து தினை எடுத்து நாடு எங்கும் படி இழந்தார் படி இழந்தாரே பகவானோடு எங்கும் படி இழந்தார் படி இழந்தார் இழந்தார் நாளை நல்லதனை எடுத்து நாளை நல்லதனை எடுத்து நாளை நல்லதனை எடுத்து தினை எடுத்து ஆமா ஐயா தினை எடுத்து சொல்லையா ஓடையா ஓடு உரிய நல்லதனை எடுத்து உரிய நல்லதனை எடுத்து உரிய நல்லதனை எடுத்து பகவானோ எல்லாம் படி இழந்தார் படி இழந்தார் உலகம் எல்லாம் படி இழந்தார் படி இழந்தார் படி இழந்தார் படி உலகம் எல்லாம் படி இழந்தார் படி இழந்தார் உலகம் எல்லாம் படி இழந்தார் படி இழந்தார் ஆளாக்கு தினை எடுத்து அகிலம் எல்லாம் படி இழந்தார் ஆளாக்கு தினை எடுத்து அகிலம் எல்லாம் படி இழந்தார் தானே பிடி தினை எடுத்து மண்டலங்கள் படி இழந்தார் தானே பிடிதனை எடுத்து மங்களந்த படி இழந்தார் கல்லுக்குள்ள தேரை முதல் கற்குழியில் சிசு வரைக்கும் கல்லுக்குள்ள தேரை முதல் கருக்குள்ளைய சிசு வரைக்கும் மொட்டைக்குள்ள குஞ்சு மோதல் குஞ்சு மோதல் குஞ்சு மோதல் குஞ்சு மோதல் அது மொக்கே படி இழந்தார் குஞ்சு மோதல் பீடாமல் இழந்தார் ஈஸ்வரர் படியளந்தே வாரவர் ஆண்டவன் தான் சிவபெரும் படியளந்தோ வாரவர் பாதம் தொட்டோ வணங்கணுமே பாதம் தொட்டு வணங்கணுமே பாத பூசை செய்யணுமே அடே அல் அல் ஆண்டவனாகிய கடவுள் கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் தாயாருடைய கருக்குழியில் வாழும் சிசுவுக்கும் முட்டைக்குள் வாழும் குஞ்சிக்கும் முக்கணனாகிய கடவுள் பார்வதாதேவி படி எடுத்து கொடுக்க ஆண்டவனாகிய கடவுள் படி இழந்து வருகிறார். எவ்வுயிரும் தப்பிடாமல் எறும்பு முதல் யானை வரை எண்ணா உண்ணா அணுக்களுக்கும் எண்ணா உண்ணா அணுக்களுக்கும் ஈசன் பகவான் கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் தாயாருடைய கருக்குழியில் வாழும் சிசுவுக்கும் முட்டைக்குள் வாழக்கூடிய குஞ்சிக்கும் முக்கணனாகிய கடவுள் படியிழந்து வருகின்றார். அல்லும் பகலும் 60 நாளிகையும் பகலு 30 நாளிகை இரவு 30 நாளிகை 30 நாளிகைன்னு சொன்னா எத்தனை மணி நேரம்? என்ன 66 மணி நேரமா? 30 நாளிகை எத்தனை மணி நேரம்? 60 நாளிகை எத்தனை மணி நேரம்? 60 நாளிகைன்னு சொன்னா 24 மணி நேரம். 60 நாளிகை என்று சொன்னால் 24 மணி நேரம் ஒரு நாள். பகல் 30 நாளிகை இரவு 30 நாளிகை. அல்லும் பகலும் பகல் படி அளக்கவருக்கு வேலை பார்க்கவர்களுக்கு பகல் படியும், இரவு வேலை பார்க்கவருக்கு இரவு படியும். ஆண்டவன் நமக்கு எப்படியே படி அளக்கிறார்? இரவும் பகலும் நமக்கு படி அளக்கிறார். அதான கேட்ட. ஆகையினால அதாவது பகவான் படியளக்கம்னு சொல்லுதார. எல்லா கோயிலையும் நீங்களும் அதைத்தான் சொல்லுதிய. வார பாதையில ரோட்ல எத்தனையோ பேரு சோறு பிச்சையோ பிச்சை. ஏன் கையேந்துதாங்க? ஏன் அதுக்கு அந்த பகவான் படி இழக்கலையா அவருக்கு?
பண்டாரம் பிச்சைக்காரங்க கையை ஏந்தத்தானே செய்வாங்க. அதாவது அவரவருக்கு ஒவ்வொரு தொழில் உண்டு. ஒவ்வொரு தொழிலின் வழியாக பகவான் படியளப்பது வழக்கம், இயல்பு. ஆமா, இயல்பு. அதான் இன்னைக்கு வெள்ளிக்காரங்களுக்கு இன்னைக்கு ஒரு நேரம் படி வந்திருக்காரு, இன்னும் ஒரு நேரம் அளப்பாரு. அப்படியா? ஆகையினால அவர் எத்தனை கடை இருக்குன்னு சொன்னாரு தெரியுதா? அது என்ன காரணம் தெரியுமா? இங்க வந்து வயிறுபதிக்கு சொல்லுற, நீங்க அங்க 4 கடையில கையெழுந்திருக்கலாமலான்னு சொன்னாரு. அதாவது நம்ம இந்த ஏரியா ஐயா வாசலுக்கு நம்ம போனோம்ங்கிற ஆர்வத்தோட தான் நம்ம வந்தோமே தவிர, ஆசையோடு வந்துகிட்டு தான் இருக்கும். அதாவது சொல்லுவாங்க பாருங்கம்மா, உழைக்க பார்க்கணும், உங்க பார்க்கப்படாதுமாங்க. அதுதான் உழைத்து உயர வேண்டும், பாடுபட்டு பலனை பெற வேண்டும். திரைகடல் ஓடி திரவியம் தேடுனா 10 வரலாற பாடுவோம்னா 5 வரலாற அள்ளி சாப்பிடணும். இன்னைக்கு ஒரு சோறு நமக்கு கிடைக்கணும், உழைப்பு இல்லாம அந்த சோறுக்காக அந்த நாளை மெனக்கெடுத்தணும்னு சொன்னா அனைவருடைய வருமானம் போச்சு. அதாவது ஆண்டவனாகிய கடவுள் ஓரொரு மனிதர்களையும் அவரவருடைய கைச்சானுக்கு அவரவருடைய கைச்சான் அவரவருடைய சாணுக்கு எண்சான் உடம்பை படைத்து ஒரு சான் வயிறை படைத்தார் பகவான். உங்க கைட்டு என் வயிறு அளக்க முடியாது, என் கைட்டு உங்க உடம்பு அளக்க முடியாது. யாமனு சொன்னா அடுத்தவரோட கையை அடைஞ்சுனா அவரவர் உடம்பு ஒரு சான் கூடும், ஒரு சான் குறையும். அவரவர் கைக்கு எண்சான் உடம்பை படைத்து ஒரு சான் வயிறை படைத்தார். அந்த ஒரு சான் வயிறு தான் இன்னைக்கு அந்த பாடு நம்ம பாடுபடுதோம். அதாவது 6 உங்களுக்கு நான் ஒரு ஆகாரம் சொல்றேன், அதை மட்டும் சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு எல்லாமே வெறுத்துரும். ஹோட்டலுக்கு தாரண்ண அதை காட்டி ஊத்திடும். வெளியே வராதுல, பசிக்கவே செய்யாதுல. 6 நிறைஞ்சு அணதெத்தி ஓடிடும், குளை நிறைஞ்சு கும்பல விட்டு ஓடிடும். ஒரு சான் வயிறு நிறைய போறதும் இல்ல, நம்ம பாடு நிக்க போறதும் இல்ல. ஆகையினால ஆண்டவனாகிய கடவுள் பகலு 30 நாளியே, இரவு 30 நாளியே, அல்லும் பகலும் 60 நாளிகையும் ஆண்டவன் படியிழந்து கல்லிலும் முள்ளிலும் காட்டிலும் மேட்டிலும் வெயிலிலும் மழையிலும் விமலன் படியிழந்து வருகிறாரே. அவருடைய திருப்பாதம் பணிய வேண்டும், பாத பூசைகளை நடத்த வேண்டும் என்று என் சத்தி உமா சங்கரி உமா பார்வதி அவ இங்கே வருகிறாள் தெரியுமா? என்னங்க தந்தானே வாந்தே, தந்தானே வாந்தே, அவள் குளித்து நல்லதானோம் செய்தே வர்ணப்பட்டோடே நந்தவானம் தன்னாதே மலர்வரைக்க வேணோமே கையாலை மலர்வரைகி போகுமே கொண்டு மலர்வரை போகும் என்று சொல்லி நகத்தாலை மலர்வரை நஞ்சு பிஞ்சு போகுமே நல்ல தூரட்டி ராம மலர்வரை நல்ல தூரட்டி ராம மலர்வரை நல்ல தூரட்டி நல்ல தூரட்டி பார்வதி செவ்வாதே மலர்வரை நல்ல துரடி செவ்வாதே அப்படியே பாரிச்சாத மலர்கள் எல்லாம் பாரதே
மாலைகள் வரித்து வந்தோம் கைலாசபதி அதில தொண்டு வாசலில ஆமையோடு பலகை போட்டு செம்பில் ஜலம் எடுத்து பகவானே போ வருவார் என்று வழி மேல விழிய வைத்து வெளிய வடிவழகி காத்திருக்கா வடிவழகி காத்திருக்கா வெளியவை வடிவழகி வடிவேலை காத்திருக்கா அப்படியே வழி மேல வெளிய வடிவழகிய காத்திருக்கா ஆண்டவன் தான் சிவபெரும் அடியளப்பை முடித்து விட்டு கைலாசம் வரபுவாதி ஆதிசக்தி பார்வதி ஆண்டவன் தாம் பகவானு ஆமை ஒட்டு பலகை மேலே ஆண்டவன நிக்க சொல்லி செம்பில் ஜலமெடு திருப்பாதத்தை கழுகுவார் பாரிசாத மலரை கொண்டு பாரிசாத மலரை கொண்டே பாத பூசை செய்யுவாளாயே பாரிசாத பாத பூசை என் சத்தி உமா பார்வதி ஆண்டவன் பகவான் படியளப்பை முடித்து பார கைலாச வருவண்ணம் சத்தியான பார்வதாதேவி உருக்கு தொண்டு வாசல்ல வழிமேல் விழுவைத்து வடிவிலகி காத்திருக்கிறார். பார்வதி அப்படி அல்ல, பகவான் எப்பவும் வருவார் வருவார் என்று அதான் சொல்லியிருக்கார் பாருங்க. பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லும்பா. அதாவது அந்த பெத்த தாய்க்கு மகனுடைய அருமை தெரியும். என்ன செய்ய, ஆனா கெட்டியவள் அப்படி இல்ல, பைக்கணமா இருக்கா மடிக்கணமா இருக்கான்னு தான் பாப்பா. கெட்டிய மனைவி நம்ம வீட்டுல அப்படித்தான், நம்ம வீட்டுல அப்படித்தான், நம்ம வீட்டுல அப்படித்தான். மடிகணமா இருக்கானதான் எதிர்பார்ப்பாங்க. ஆனா பெத்தவ அப்படி கிடையாது. நம்ம பிள்ளை எங்க போனானோ என்ன ஆனானோ பசி பொறுத்து இருக்க மாட்டானே அப்படிங்கிற எண்ணம் பெத்தவளுக்கு துடிக்கும். ஆகையினால நீ 48 நாள் தான் பெய்யுறதிய. வந்தா வனவாசம் போனா சிவவாசம்னு சொல்லி, ஆகையினால சத்தி உமா பார்வதி பகவான் எப்போ வருவார் என்று வழிமேல் விளைவைத்து வடிவிலகி காத்திருந்து ஆண்டவன் பகவான் வந்தபோது ஆண்டவன் பகவானை ஆமை ஓட்டு பலகை மேலே ஆண்டவனை நிற்க சொல்லி திருக்கு செம்பில் ஜலம் எடுத்து திருபாதத்தை கழுகி பாறை சாதம்